ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வீக்கெண்ட் வந்தாலே எங்கள் அம்மாவுக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேலை. வீக் டேஸில் களைச்சி போட்டு எல்லாத்தையும் திரும்பி அடுக்கி வைப்பாங்க. திரும்பி வீக் டேஸ் வந்தால் திரும்பி களைச்சி வைப்பாங்க. இதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்லேயே இருக்கலான்னு தோணுதில்ல. நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தான் அடுக்கி வைக்கிறீங்க, எனக்கும் அந்த டப்பாவில் இருக்க எதையாவது எடுத்து கொடுத்தா நானும் வேலை பார்ப்பேன்லம்மா அப்படின்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா கண்டுக்கவே இல்லை. உனக்கு 2 அடி தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் நானே லவட்டிட்டு ஓடியே போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று தான் சாப்பிட்ணும், 2 எண்ணெய் தூக்கிட்டு போனேன்னு எங்கள் அம்மா என்னை தேடி வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கொடுக்கவே இல்லையே. திருடி திங்கிற ருசி அதிகம் தெரியாதா உனக்குன்னு பாட்டு பாடினேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மாவை பார்த்து. திரும்பி எங்கள் அம்மா அடிக்க வந்தாங்க. ஆனாலும் பரவாயில்ல, என்ன நடந்தா என்ன, நமக்கு சோறு தானே ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம். நான் கடைசி வரைக்கும் கொடுக்கலையே. லபக்க 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 லபக்கன்னு எல்லாத்தையும் வேக வேகமாக தின்னு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் அம்மாவை பார்த்து, எப்படி நான் கில்லாடியா, கில்லாடிக்கு பிறந்தேன் கில்லாடியான்னு கேட்டேன் ஃப்ரெண்ட். உன நைட்டு சோறை கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே சோகமாக போச்சு. நாளைக்கு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.